பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலே மறுபடியும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் கண்களை இணைத்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை நிறைந்த பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஊடுருவி சென்று கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டியிருக்கிறோம் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு அறிவுணர்த்த நினைப்பது என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள். அந்த சானிடைசரை கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். வெளியில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தேசத்தின் சட்டத்தை மதியுங்கள், மதித்து நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்காக ஒருவேளை இந்த வசனங்களை நாம் பலமுறை நாம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை இன்றைக்கு சொல்லும்படி தேவனுடைய ஆவியானவர் என்னை ஏவினபடியினாலே மறுபடியும் ஒரு விஷயம் கூட இது ஒரு ரிமைண்டராக, இது ஒரு நினைவூட்டுதலின் செய்தியாக நான் உங்கள் மத்தியிலே இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காஷியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை யோசுவா வாயின் ஊடாக நாம் கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? தேசங்களிலே 7 தேசங்களை குறிப்பிட்டு, இந்த 7 தேசங்களில் உள்ள ஆவிகளை நான் துரத்துவேன். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு விதமான அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு வகையான அசுத்த ஆவிகளினாலே நிறைந்திருக்கிறது. ஒருவேளை பல ஆவிகளினாலே நிறைந்திருந்தாலும், குறிப்பாக அந்த தேசத்தின் மிக முக்கியமான பாவத்திற்கு சில ஆவிகள் வல்லமையாக கிரிய செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? இந்த தேசங்களின் ஆவிகளை நான் துரத்துவேன். தேசங்களை துரத்துவேன் என்றால் அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய பாவங்களை, சாபங்களை, வாதைகளை நான் துரத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி போல ஒரு 7 தேசங்களை குறிப்பிட்டு ஆண்டவர் யோசுவாவின் மூலமாக நமக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் சொன்ன முதல் தேசம், அதாவது முதல் ஆவி என்னவென்றால் கானானியர்களை. இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த 10ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கானானியரையும் கானானியரையும் என்று சொல்லும் பொழுது, கானானின் அல்லது கானான் தேசம் எந்த அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவியை உங்களுக்கு உண்டாக நான் துரத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
கானானியருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கானானிய ஆவி என்பது என்ன? அதை நாம் பார்க்கலாம். கானானியர்களுடைய ஆவி என்னவென்றால், பணத்தை மோசம் செய்யக்கூடிய அல்லது மோசம் போக்குகிற, மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, குறிப்பாக பண விஷயங்களில் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு ஆவிதான் இந்த கானானிய ஆவி. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? அந்த கானானிய ஆவியை உங்களை விட்டு அல்லது உங்களுக்கு முன்பதாக இருந்து அதை நான் துரத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, நீங்கள் பல இடங்களிலே, பல பேரிடத்திலே நீங்கள் பல லட்சம் ரூபாவை நீங்கள் ஏமாந்திருக்கலாம். உங்களை பல பேர் ஏமாற்றி இருக்கலாம். இன்றைக்கு புதுசாக பணத்தை ஏமாற்றுவதற்கு பல பேர் எழுப்பி இருக்கிறார்கள். அவர்கள் புதிய புதிய திட்டங்களை தீட்டி எப்படி ஜனத்தினிடத்திலிருந்து அந்த பணத்தை ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து வஞ்சித்து விடுங்கலாம், அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆவியை உங்களுக்கு முன்பதாக துரத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, ஏத்தியர்களுடைய தேசம், ஏத்தியர்களின் ஆவி. இந்த ஏத்தியர்களுடைய ஆவி, ஹிட்டைட் ஸ்பிரிட். இந்த ஏத்தியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த தேசத்தில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆவி பயங்கரத்தின் ஆவி அல்லது பயங்கரவாதிகளின் ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எப்பொழுதும் பயங்கரத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எதிர்த்து நிற்கிற ஒரு தேவன். அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறது இல்லை. பயங்கரவாதத்திற்கு ஆண்டவர் ஒருபோதும் அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகையினாலே நாம் ஒரு நல்ல குணத்தை பெற வேண்டும். என்ன குணம் தெரியுங்களா? நாம் மற்றவர்களை பயம் காட்டுவது அல்லது திடீரென்று மற்றவர்களுக்கு விரோதமாக எழுப்பி பயங்கரமாக அவர்களுடைய பயத்தை நாம் இதுபடி பயங்கரமாக அவங்களை ரைஸ் பண்ணி அவங்களை பயத்துக்குள்ளாக்கி நாம் அவர்களுக்கு பயங்கரவாதிகளாக மாறிவிடக் கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அன்பின் ஆவியானவர், ஆண்டவர் அன்பான தேவன். அவர் யாரையும் பயம் காட்டி அல்லது மிரட்டுகிற ஒரு தேவன் அல்ல. இந்த தேசங்களிலே, நிறைய தேசங்களிலே இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. அநேகரை ஒடுக்கி மிரட்டி பயம் காட்டி அவர்களுடைய சொத்துக்களை பறிப்பது அல்லது அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக் கொள்ளுவது, இப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் துரத்து போகிறார். மூன்றாவதாக, ஏவியர்களுடைய ஆவி, ஹியூமைட் ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். இந்த ஆவியினுடைய விசேஷம் என்னவென்றால், இது நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இது போதும் என்று ஒரு சுயநலமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஆவி. இது மற்றவர்களை குறித்து நினைக்காத ஒரு ஆவி. இந்த ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் நடமாடி கொண்டு தான் இருக்கிறது. தாங்கள் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்களை குறித்து எந்த கவலையும் இல்லை, நான் சாப்பிட்டால் போதும், நான் வாழ்ந்தால் போதும், நான் இருந்தால் போதும், மற்றவர்கள் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறது, நான் நிறைவாக இருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆவிதான் இந்த ஏவியர்களுடைய ஆவி. இதை கர்த்தர் துரத்துகிறார். நான்காவதாக, பெரிசியர்களுடைய ஆவி, பெரிசைட்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் பெரிசைட். என்னன்னா, இந்த ஆவி அன்ப்ரொடெக்டட் ஆர் அன்வால்டு அப்படி என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு காம்பவுண்ட் இல்லாத ஒரு வீடு எப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வீடாக மாறுகிறதோ, ஒரு பாதுகாப்பற்ற
எப்படி ஒரு 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 மதில் இல்லாத பட்டணம் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பட்டணம் போல இருக்கிறதோ, அதுதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு 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 திறப்பு உண்டாகிவிட்டால் என்ன நடக்கும்? அதன் வழியாக எல்லா அசுத்தங்களும் வரும். ஒரு காம்பவுண்ட் ஒரு இடத்துல உடைந்திருந்தால், ஒரு வேலி ஒரு இடத்துல பிரிந்திருந்தால் என்ன நடக்கும்? மாடு ஆடு எல்லாம் உள்ளே வந்து அது எல்லாவற்றையும் வயலை மொத்தம் நாசப்படுத்தி விடும். இது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. இது தேசங்களிலே பயங்கரமாக தலைவிரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆவிகளை கர்த்தர் துரத்துவார். ஐந்தாவதாக கிர்காஷிய ஆவி, கிர்காஷியர்களை துரத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த கிர்காஷிய ஆவியினுடைய செயல்பாடு என்னவென்றால், இந்த கிர்காஷிய ஆவி கர்த்தருடைய வல்லமையிலே சார்ந்திருக்காது, மாறாக உலகத்தின் ஞானத்தில், உலகத்தினுடைய அறிவிலே இது மிக அதிகமாய் சார்ந்திருக்கும். உலகம் என்ன சொல்லுகிறது, உலகத்தினுடைய வார்த்தைகள் என்ன, உலகத்தினுடைய அறிவு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு மாத்திரமே முயற்சிக்கும். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய அறிவு நமக்கு தேவைதான், படிப்பு தேவைதான், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இதை தாண்டி ஒரு ஞானம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து, ஒரு பெரிய வல்லமையான தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, நாம் அதற்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த கிர்காஷிய ஆவிகளை நம் மத்தியிலிருந்து துரத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆறாவதாக அமோரைட் ஸ்பிரிட், எமோரியர்களுடைய ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எமோரியர்களுடைய ஆவியினுடைய செயல்பாடு என்னவென்றால், இது எப்பொழுதும் தன்னை புகழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு ஆவி. என்னவென்றால், மற்றவர்களை சிறுமைப்படுத்தி, மற்றவர்களை ஒடுக்கி, மற்றவர்களுடைய பலங்களை, மற்றவர்களுடைய நன்மைகளை ஒடுக்கி, தங்களை குறித்து மாத்திரமே கர்வமாய் பேசிக்கொண்டு, மேன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவியாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவி அநேகருடைய வாயிலிருந்து துரத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியாக ஏழாவது ஒரு ஆவியை குறித்து யோசுவா இந்த இடத்தில் சொல்லுகிறார். எபூசியரின் ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எபூசியரின் ஆவி என்பது மிகவும் பயங்கரமான ஒரு ஆவி. இது சபையை மிதித்து நாசப்படுத்துகிற ஒரு ஆவி. சபையினுடைய ஒழுக்கங்களையும் நெறிகளையும் மிதித்து ஒடுக்கி விடுகிற ஒரு ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில இன்றைக்கு அநேக கெட்ட பழக்கங்கள், தீய காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து சபையை நாசப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆவியை கர்த்தர் துரத்துவார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதனுடைய விளக்கங்களை நான் சொல்ல வேண்டும் என்றால் 7 நாள் போதாது. அதனால உங்களுக்கு சுருக்கமாக ஜஸ்ட் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் இந்த 7 தேசங்களை, இந்த 7 தேசங்களில் உள்ள ஆவிகளை உங்களுக்கு முன்பதாக இருந்து துரத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் கண்களை அடைத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 ஆவிகளை எங்கள் மத்தியிலிருந்து, எங்கள் தேசங்களிலிருந்து, எங்களுக்கு முன்பாக இருந்து துரத்தி விடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்குள்ளே ஒருவேளை அந்த ஆவிகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால், சபைக்குள்ளே செயல்பட்டுக் கொண்டிருந்தால், அதை துரத்தி விடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியை எங்களுக்கு தார், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தார். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டி நிற்கிறோம். நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். God bless you.